விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைய நாளானது 24/4/2024 சித்திரை 11 புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளின் பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலலாம் நீங்கள் கிங்கு. குடும்பத்தில் மட்டும் அந்த யோசனையே இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து போயிடும். தொழில் சார்ந்த விஷயம் அற்புதமான அமைப்பு ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வச்சா வெளியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடிய அளவுக்கு நீங்கள் திறமையான ஆள் கிடையாது. அப்புறம் எதுக்கு குடும்பத்தில் கோபப்படுறீங்க? ஏன்னா வெளியுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்கள் தான் அட்வைசர். குடும்பத்தில் மட்டும் உங்களால் சமாளிப்பது, மிக கவனமாக கையாள்வது தான் முக்கியம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் வெள்ளக்கொடி காட்டுபவர்கள் புத்திசாலிகள் என்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு படபடப்பு குறையக்கூடிய நாள். ஏதோ ஒரு பணம் வரலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த பணம் இன்றைக்கி வரும். ஆச்சரியமாக இருக்கும். யாரோ உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டையாக இருக்கும். அந்த சண்டை போட்டவரே சமாதானம் ஆகிடுவார். என்னடா இன்றைக்கி எல்லாமே மாறி நடக்குதுன்னு ஆச்சரியப்படுவீங்க. அதே போல் வெக்கேஷனுக்கெல்லாம் ஏதாவது ஊருக்கு போகலாமா ஐடியா கேட்டுக்கினே இருப்பீங்க. உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தோ வெளியூரில் இருந்தோ சொந்தக்காரனோ இல்லை ஃப்ரெண்டோ கூப்பிடுவாங்க. என்ன நம்ம இடத்துக்கு இன்றைக்கி இந்த வாட்டி வரியா வெக்கேஷனுக்குன்னு. டக்குன்னு பிளானை உடனே எஸ் கொடுத்துருங்க. ரொம்ப பிகுவெல்லாம் பண்ணாதீங்க. அதான் ஐடியா வச்சுட்டிங்கல்ல, அப்புறமா அழைப்பு வருதில்ல, அதுக்கேற்ற மாதிரி மாறிடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. ஆனால் எங்கே தொந்தரவு காட்டுது இன்றைக்கி? பிள்ளைகள் விஷயத்தில். பிள்ளைகள் விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு காட்டுது. அதை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். உடனே அவர்கள் மேலே கரட முரடாக பாய்வது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டிங்கன்னா மற்ற விஷயம்லாம் சுமூகமாக ஹாப்பி என்டிங்காக இருக்கும். புரியுதா? மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த பொருளை கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது ஆச்சரியத்தின் உச்சம். தொலைதூர விஷயங்கள் அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்களெல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரத்த பந்த உறவுகள் என்ன பண்ணோம்? கோபதாபம்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் இரத்த பந்தம் நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். யாரை பற்றியோ தப்பாக பேசுறது, உறவினரிடத்தில் பேசுறது, அதெல்லாம் இங்கே வந்துடும் வீட்டுக்கு. அப்புறம் வீட்டில் நிம்மதியாக இருக்காது, ரணகலம் ஆகிடும். ஏற்கனவே அஷ்டம சனி, அதனால் ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயத்தில் கவனம்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். நல்ல நாள் இன்னைக்கு. பெரிய தடையெல்லாம் நீக்கக்கூடிய நாள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். பயணம் ஏற்படும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு கஷ்டம் போகும். அதோடு வேறு என்ன வேணும்? சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே.
நண்பர்களுடைய அழைப்பு உங்களை மேன்மைப்படுத்தும், ஆச்சரியப்படுத்தும், குதூகலப்படுத்தக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த வண்டி வாகனம் மாற்றணும்னு சொல்லிக்கினே இருந்தால் எப்படி? பேங்க் லோன் எல்லாம் கேளுங்க, கிளிக் ஆகும், உடனே மாற்றிக்கிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாகிஸ்தானே இன்றைக்கி வீக்கு. குடும்பமாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும், ஏன் சார்னு கேட்கணும் நீங்கள். ஏன்னா ஜென்மத்தில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருப்பது குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கினாலும், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுபவிரயத்தை ஏற்படுத்துவான். ஆனால் அதிகாரிகளுடனும் வேலை செய்பவர்கள் இடத்துலையோ பக்கத்தில் போகிறவங்க இடத்துலையோ வாக்குவாதத்தை ஏற்படுத்திடுவான். யார் நீங்கள் சின்ன ஒரு வாக்குவாதம்னாலும் ட்ரிகர் ஆகி ரூல்ஸ் எல்லாம் பேசுவீங்க. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் எல்லாரும் லாயர் மாதிரி தான், எல்லா லாவும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்புறமா கேட்கணுமா, ஆப்பனண்ட் நமக்கு எதிராக ஏதாவது பேசுனா ரொம்ப நொறுங்கிடுவீங்க, ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம், மனோதைரியம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் தயவுசெய்து டெவலப் பண்ணிக்கிங்க. எவ்வளோ புக்ஸு படிக்கிறீங்க, நீங்களே நம்பிக்கை நட்சத்திரமாக மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு அப்படியே குளுக்கோஸெல்லாம் குறைஞ்சிடுத, அப்புறம் எப்படி டெவலப் ஆகுறது? அதை மட்டும் மாற்றிக்குங்க. எஸ்பெஷலி அதில் குடும்ப விஷயத்தில் பெரிய அளவுக்கு டவுன் ஆகிடுவீங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த டவுன் ஆகிட்டு அதுவே ரீவைண்ட் பண்ணிக்கினே இருப்பீங்க. சினிமாவில் ஓடுமே அந்த காலத்தில் வட்டமாக, அதுலேருந்து வெளியிலே வரமாட்டீங்க. அப்புறமா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது? உங்களை நம்பி நிறைய வேலை இருக்குது. ஸோ குடும்ப விஷயத்தை பெருசாக ஆக்கிடாதீங்க. சாயங்காலக்குள்ளே எல்லாம் சரியாயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபவிரயம் அனுகூலமாக நடக்கும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அற்புதமான காலகட்டம். ஆனால் பிள்ளைங்க கிட்ட மட்டும் வம்பில் மாட்டிக்காதீங்க. ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறேன்னு போயிட்டு 4 பேரை வச்சு ஏதாவது சொல்ல அப்படியே பாய ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை தோழனாக தோழியாக மாற்றி பாவித்து அவர்களிடம் பேசுவது விருச்சகத்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல விஷயமெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இது காணப்படுவதனால் நீங்கள் எமோஷனல் ஆகாமல் இருந்தால் போகக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை விருச்சகம் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் சேரக்கூடிய அமைப்பு, பொருள் சேரக்கூடிய அமைப்பு. நகை விலை தார்மாராக ஏறினாலும் நகை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசுக்கு கண்டிப்பாக வைரமோ கோல்டோ ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சது கிடைக்கும். அதாவது உறவில், குடும்பத்தில் ஃபங்க்ஷனுக்கு இப்பொழுதுந்தே ரெடியாகக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மனதிற்கு பிடித்த பொருள் வாங்குங்க. இருக்கிற பொருளே திருப்பி திருப்பி வாங்கி ஷோகேஸில் வைக்கிறத தவிர்த்துருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகரத்துக்கு ராகுவால் ஜெயம். மனதில் இருந்த கஷ்டம் தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வார்த்தையில் ஏதாவது ரொம்ப விலை கொடுத்து வாங்குவான். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம்? தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அதில் கிளியரன்ஸ் ஆகும். அதில் இருந்த ஒரு சிக்கல் கண்கூடாக தீர்வது ஆச்சரியத்தில் இருக்கும். அது பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்த
கஷ்டத்தை போக்கும். அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இடமாற்றம் மாறி, வீடு மாற்றம் மாறி, உத்தியோக மாற்றம் மாறி, தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து இருந்தால் அது மகரத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன புரியுதா? ஸோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகரம் இன்று கில்லி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பழகக்கூடிய இடத்துல சிறிது கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது உங்களுக்கு ஏதாவது மனசு சங்கடப்பட்டிருந்தாலும் அவரை பற்றி யாருக்கிட்டையாவது மனம் விட்டு பேசி அவர்கிட்ட போய் சொல்லி இன்னும் விரோதத்தை அதிகமாக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஜென்ம சனியில் இருக்கிறனால நம்ம எது பண்ணாலும் நமக்கு அகெயின்ஸ்டாக மாறும். ஏன்னா அதுதான் விதி. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் இன்று அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சந்தோஷத்தை வரவைப்பதற்கு முயற்சி செய்வது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசி என்பது சொல்லக்கூடிய மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். அதனால் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது. வாகனத்தில் இன்றைக்கி வித்தை காட்டினீங்கன்னா மருத்துவமனையில் தான் உங்கள் வித்தையை பார்க்கணும். தேவையான நீங்கள் தான் பார்த்துக்கணும். தொழில் சார்ந்த விடத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயப்படவே கூடாது. நல்ல காரியங்கள் நடக்கும். நான் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், தைரியமாக பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்து சட்டத்துக்கு உட்பட்டு கரெக்டாக போங்க. அதே போல் எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? பணம் கொடுக்கல் விஷயத்தில், வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருப்பது மீனத்திற்கு முக்கியம். இதுவரை ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்த்தோம். ராசி பலன் பார்த்தாச்சு. சந்தேகத்தை தான் ஏகப்பட்டது கேட்டு வச்சிருக்கீங்களே, அதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க வேணாமா? இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு நம்ம ஜோதிடர் செல்வி அவர்கள் அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் நிறைய கேள்வியில் பார்த்தா குடும்பத்தில் சண்டை, இது தீர்றதுக்கு வழி இருக்கான். எல்லாருக்கும் அதே தான். ஜோதிடர் வீட்லேயும் சண்டை தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் அந்த காலத்தில் எதுக்குன்னா, இது மாதிரி நமக்கு தசா புத்திகள் மாறி நடக்கும். அன்றைக்கி நாளில் ஒரு பிரச்சனை இருக்கும். சூரிய அமைப்பு சரி இருக்காது, செவ்வாய் அமைப்பு சரி இருக்காது, பகை நட்சத்திர அமைப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் சொன்னது. தினமும் ஏதாவது ஒரு ஜபம் செய்வது, மந்திர உச்சாரணை செய்வது. ரொம்ப சண்டை, நிம்மதியே இல்லை. டெய்லி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாவே பயம் வருது. சுப்பிரமணிய பூஜங்கன்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு டெய்லி ஒரு தடவையாவது போட்டு விடுங்க. நீங்கள் மந்திரங்கள் சொல்கிறதோட ஆன்லைனில் பாருங்கள், நிறைய இருக்குது. அதை கேளுங்க, இல்லைன்னா படிங்க. சந்தோஷமாக இருக்கு.